ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ரொம்ப அழகா நம்ம ஓடும் புள்ளேரி அப்படின்ற பதிகத்தோட எளிய விளக்குரை நேத்து அன்வைச்சோம். இன்னைக்கு அடுத்த 2 நாட்களுக்கு நம்ம பதவுரை அன்வைக்கணும். ஒரு பாசுரத்துக்கும் பதவுரை திவ்யார்த்த தீபிகை சுவாமி தீதி அனங்கராச்சார் சுவாமி ஈடுலேந்து எல்லாம் எடுத்து எழுதியிருக்கார். அதை எடுத்துன்னு தான் திவ்யார்த்த தீபிகை அப்படியே அன்வைக்கிறோம். நம்ம பதவுரை மட்டும் அதோட எளிய விளக்குரை மாதிரி அந்தந்த பாசுரத்துக்கு என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல் பாசுரம் என்ன? ஓடும் புள்ளேரி சூடும் தன்துழாய் வீடு நின்றவை ஆடும் அம்மானே. ரொம்ப அழகா இது ரொம்ப எப்படி அன்வைக்கணும்னு சொல்றான்னாக்க, நீடு நின்னவை ஆடும் அம்மானே ஃபர்ஸ்ட், அப்புறம் புள்ளேரி ஓடும் தன்துழாய் சூடும் அப்படின்னு எம்பெருமான ரொம்ப அழகா அன்வைக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பதிகத்துக்கான குணமே ஆர்ஜவம், ஆர்ஜவத்தன்மை. அந்த தன்மையை தான் இங்க ஆழ்வார் பறக்க பேசுறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் கம்ப்ளீட்டா அந்த பதிகம் பூரா எப்படி ஆழ்வார் அதை அன்வைக்கிறார். எம்பெருமான் அவனோட ஆர்ஜவ குணத்தை எப்படி நித்திய சூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் தன்னைத்தானே ஆழ்வார்களுக்குமே எப்படி காமிச்சு தரார் அப்படின்னு பாடியிருக்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் பாசுரத்துல நீடு நின்னவை நித்திய சூரிகளா இருக்கின்ற பெரிய திருவடி முதலானோரோடு ஆடும் கூடி பரிமாறுகிற அம்மான் சுவாமி. அம்மான்னாலே சுவாமி எப்பவுமே. புல் ஏரி சொன்னேன், புல் ஏரி ஓடும் தன் துழாய் சூடும். புல் ஏரினா என்ன? பெரிய திருவடி மேற்கொண்டு ஓடும் விரைந்து ஓடுவன் தன் துழாய் குளிர்ந்த திருத்துழாய் மாலையை சூடும் சாத்திக் கொள்வன் அப்படின்னு அழகான பாசுரம். நித்திய விபூதியில் உள்ளாரோடு செவ்வை குணமையுடைய உடையனாய் பரிமாறும் வகை இப்பாட்டில் சொல்லப்படுகிறது. செவ்வை குணம் தான் நம்ம இந்த ஆர்ஜவ குணம்னு பேசியிருந்தோம் இல்லையா, அதைதான் இங்க வெளிப்படுத்துறோம். பரமபதத்திலே செவ்வைக்கேடு சிறிதும் இல்லாமையாலே அவர்களோடு எம்பெருமான் செவ்வியனாய் பரிமாறுகிறான் என்றால் அதற்கு ஒரு பொருள் இல்லையே. இது எப்பவுமே நம்ம கேக்குறோம் இல்லையா. இப்போ இதுக்கான திருஷ்டாந்தம் எக்ஸாக்ட் சேம் திருஷ்டாந்தம் என்னன்னாக்க, சூரியனுக்கே பகல் விளக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா. சூரியன் கிட்ட போய் அடியன் ஒரு கை விளக்கு ஏந்தி நின்னா எப்படி இருக்கும்? கை விளக்கு தெரியுமா, சூரியன் தெரியுமா? அந்த மாதிரிதான் நித்திய சூரிகளுக்கு எப்பவுமே எம்பெருமானோட தான் அவளுக்கு அன்பயம் ஆயின்றிருக்கு. அப்போ எம்பெருமான் அவர்களோட ஆர்ஜவ குணம் காமிச்சாலும் காமிக்கலனாலும் அது ஏன் அது ஏற்றமா சொல்றாரு ஆழ்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுதான் கேக்குறார். சம்சாரிகளான தமக்கன்றோ செவ்வைக்கேடு உள்ளது. செவ்வைக்கேடுனா இப்போ மனசுல நினைச்சத வாயில பேச மாட்டேங்கிறோம். பேசுற நம்ம சொல்றத கீப் அப் பண்ண மாட்டேங்கிறோம். ஆக்ஷன்ஸ்ல வார்த்தைகளை கருமத்துல காமிக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் செவ்வைக்கேடு. நம்மோடு பரிமாறுந்திரத்தில் செவ்வியனாய் பரிமாறுகின்றான் என்றால் அது பொருந்தும். செவ்வையே உள்ளதான விடத்தில் செவ்வியனாய் பரிமாறுகிறான் என்கைக்கு பிரசக்தியே இல்லையே அப்படின்ற. பிரசக்தியே இல்லைன்னா அதுதான் அந்த சூரியனுக்கே வெளிச்சம் நம்ம காட்டுற மாதிரி ஒரு இதுவுமே ஒரு அர்த்தமுமே இல்லையே அதுல. அது பிரசக்தியே கிடையாது அப்படின்ற என்று சிலர் சங்கிக்க கூடும். சில பேர் கேட்பா இல்லையா, எது கேண்மின் பரமபதத்தில் உள்ளாருக்கு செவ்வைக்கேடு இல்லை என்பது உண்மையே. கரெக்ட். அது அங்குள்ள எல்லாருக்கும் விஷயம் என்னது? பகவத் விஷயம் ஒன்றாகிலும் ஒருவருக்கும் ஒரு விதமான பணிவிடையை பரிகிரகிக்கின்றமையால் அந்த திருப்தி பேதத்தாலே ருச்சி பேதமும் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். என்ன நித்திய சூரிகளுக்கு ருச்சி பேதமான்னு கேட்போம் நம்ம இல்லையா. என்ன சொல்றான்னா இதோட திருஷ்டாந்தம் என்னன்னாக்கா, இப்ப திருத்துழாய் எம்பெருமான் அணிஞ்சுட்டு இருக்கிற திருத்துழாயே ஒரு நித்திய சூரின்னு சொல்றா பூர்வாச்சாரியர்கள்லாம். அப்போ அந்த தூபம் காமிக்கிறோம் இல்லையா, திருவாராதனம் போது எம்பெருமானுக்கு தூபம் காமிச்சு அந்த தூபம் மேல ஏறி கீழே இறங்குறதுக்குள்ள பரமபதத்துல எம்பெருமான் கீழ் பூலோகம்
ஒரு அவதாரமே முடிச்சுட்டு போயிடுறான் நான் மேல திருப்பி. அந்த தூபமும் ஒரு நித்தியசூரி. இப்போ கால பரிச்சேதம் இல்லாத தூபம்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னாக்கா இப்போ என்ன மேக்சிமம் ஒரு 30 நிமிஷம் எரியுது. 30 நிமிஷம் எங்கெல்லாம் 10 நிமிஷம் கூட எரியறது இல்ல. 10 நிமிஷம் வந்ததுன்னா அந்த தூபம் அதுக்கப்புறம் கீழே அடங்கின்றது. அதே நித்தியசூரி அப்புறம் இன்னொரு ஒரு விதம் எடுத்துக்கலாம். இன்னொரு ஆஹ் வேற ஒரு கைங்கரியத்தை எடுத்து பண்ணலாம் எம்பெருமானுக்கு. திருத்துழாய் அதே மாதிரி பரமபதத்துல எங்க காலம் இருக்கு, அதனால திருத்துழாய் வாடவே போறது இல்ல. அதே மாதிரியும் இந்த தூபத்துக்கும் சொல்லலாம். தூபம் வாடாமே அப்படியே இருக்க போறதுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒருத்தர் எப்படி அன்வயிக்கிறாளோ அவ இடத்துல அந்த ஒரு பதார்த்த இடத்துலயும் எம்பெருமான் வந்து ஆர்ஜவ குணத்தை காட்டுறான் அப்படின்றதுதான் நித்திய சூரிகளுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்றார். இங்க பாருங்க, ருச்சி பேதம் அந்த சொன்னோம் இல்லையா? பெரிய திருவடிக்கு தன்னை சுமந்து திரிகை அபேட்சிதமானால் அவன் மேல் ஏறி சஞ்சரிப்பன். திருத்துழாய் செவ்வி அழியாமல் சூட வேண்டும், நிலை அறிந்து அதனை சூடிக்கொள்வன். எவ்வளவு அழகா இருக்குவ. செவ்வி அழியாமல் சூட வேண்டும் அப்படின்னா வாடவே வாடக்கூடாது. திருத்துழாய் மாலை அப்படிதான் இருக்கும் இல்லையா பரமபதத்துல. ஆக இப்படி சாஸ்வதமாக அந்த நித்திய சூரிகளோடு ஒரு நீராக கலந்து பரிமாறுவான் எம்பெருமான் என்றதாயிற்று. இந்த பதிகத்துல அதே மாதிரி பார்த்தேன்னா ஒரு பாசுரத்திலையும் எம்பெருமான் எப்படி வந்து கலக்கரான நித்தியசூரிகளோட சம்சாரிகளோட பத்தர்களோட எல்லாம் சொன்னோம் இல்லையா? ஒரு இடத்துலயும் எம்பெருமானையும் தண்ணீரையும் ஒரு சாமியமா இது பண்ணுவா. கடைசி நிகமன பாசுரத்துக்கு அப்புறம் அந்த சாமியம் என்னென்ன சாமியங்கள் சொல்றா அப்படின்றத நம்ம அன்வைக்கலாம். அப்புறம் இது முதல் பாசுரம், நித்தியசூரிகளோட எம்பெருமான் எப்படி பரிமாறுறான் அப்படின்னு. அம்மானாய் பின்னும் எம்மாண்பும் ஆனான் வெம்மா வாய்க்கீண்ட செம்மா கண்ணனே. இதுதான் நம்மளுக்கான பாசுரம். அம்மான் ஆய் சுவாமியாய் இருந்து வெம் உக்கிரமான மா குதிரையின் வடிவாக வந்த கேசி என்னும் அரக்கனை அசுரனை வாய் கிழித்தவனும் செம்மா கண்ணன் சிவந்து பெரிய திருக்கண்களை உடையவனுமான ஸ்ரீ கிருஷ்ணன் பின்னையும் என்ன பண்ணா? எம்மாண்பும் ஆனான், எல்லா அவதார சௌந்தரியமும் உடையவனாய் ஆனான் அப்படின்னு காமிக்கிறார். எவ்வளவு அழகா சம்சாரிகளுக்காக கீழே வந்து எம்பெருமான் அவதாரங்களை எடுத்து ரட்சிக்கிறான் அப்படின்றதுதான் இந்த பாட்டு. கீழ்பாட்டிற்கு கூறியபடி ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்தாரோடு செவ்வியனாய் பரிமாறுதை மாத்திரமே அல்லாமல் அங்கு நின்றும் இந்நிலத்திலே வந்து அவதரித்து விரோதிகளை தொலைத்து சம்சாரிகளுடன் பரிமாறும்படியும் எம்பெருமானுக்கு உள்ளதென்று இப்பாட்டு சொல்லுகிறது. வெறும் வந்து எம்பெருமான் நம்மளோட கலக்கலையாம். அதுல என்ன இம்பார்ட்டன்ட் இதுன்னா நம்மளோட விரோதிகளையும் தொலைத்து நம்மளே ஆட்கொண்டுக்கிறான் அப்படின்னு காமிக்கிறார். அடுத்தது என்னது? ரொம்ப அழகான பாசுரம். நம்ம நிறைய தடவை குழாம்ல அன்வயிச்சிருக்கோம். இது மீனிங் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கூட. கண் ஆவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. ரொம்ப அழகான பாசுரம். இதுல அதே மாதிரி முதன்மையா வந்து நம்ம திருவேங்கட மலையே கூட்டின்னு வந்துடுறார் ஆழ்வார். மண்ணோர் மண்ணுலகத்தார்க்கும் விண்ணுலகத்தார்க்கும் என்றும் எப்பொழுதும் கண் ஆவான், கண்ணாய் இருப்பான். தன்னார் யாவனெனில் குளிர்ச்சி நிறைந்த வேங்கடம், திருவேங்கடம் என்கிற பெயரையுடைய விண்ணோர் வெப்பனே. அதுதான் ஹைலைட் வார்த்தைகள். விண்ணோர் வெப்பன், நித்தியசூரிகட்கிடமான திருமலையை உடையவன் திருவேங்கட உடையான். இதுல ஒரு அழகான திருஷ்டாந்தம் ஆழ்வார் காமிச்சிருக்காரு. என்னன்னாக்க ஆச்சாரியர் காமிச்சிருக்காரு. என்னன்னாக்க இரட்டை, இப்போ ஒரு தாய்க்கு வந்து ட்வின்ஸ் பிறக்கிறது அப்படின்னா அதையும் இங்கேக்கும் நம்ம நித்தியசூரிகள் சம்சாரிகளையும் கம்பேர் பண்ணிப்பா. இரட்டை பிள்ளை பெற்ற தாயானவள் இரு குழந்தைகளுக்கும் முலை கொடுக்க பாங்காக நடுவே கிடக்குமா போலே நித்தியசூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் ஒக்க முகந்தருதற்காக திருவேங்கட மலையில் நின்று அருளும் நீர்மையை அருளி செய்கிறார். நீர்மை பாக்குறோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் இதுல எம்பெருமானோட நீர்மைய பேசிடுறா பறக்க ஆழ்வார். திருவேங்கடத்துல
இவாளுக்காக மட்டும் இருக்கேன், அவளுக்காக மட்டும் இருக்கேன்னு எம்பெருமான் இல்லையா. திருவேங்கட மலையில எம்பெருமான் வந்து நித்திய சூரிகளுக்காக இருக்கான், சம்சாரிகளுக்காகவும் இருக்கான். ஏன் திடீர்னு இந்த கம்பாரிசன் சுவாமி? நித்திய சூரிகள் எங்கேயோ இருக்கா, எப்பவுமே எம்பெருமான அன்வயிச்சுட்டே இருக்காவா. சம்சாரிகள் நமக்கு எப்ப கடக்கிறதோ அப்போ அன்வயிக்கிறோம், மற்ற விஷயங்களுக்கு நடுவுல எம்பெருமான. எதனால இந்த இதுன்னா, திருமலையானது அன்னவர்க்கும் விண்ணவர்க்கும் பொதுவான தலமாய் இருக்க செய்தே இங்கு விண்ணோர் வெறுப்பு என்று என்றது ஏனெனில் சம்சாரிகளை காட்டிலும் நித்திய சூரிகளை பெரும்பான்மையாக அனுபவிப்பவர்களாதலால் பற்றி என்க அப்படின்னு. என்னன்னாக்கா, எம்பெருமான வந்து நம்ம சம்சாரிகளோட நித்திய சூரிகள் தான் அதிகமா அனுபவிக்கிறாளாம். அண்ட் அதுதானே ஃபேக்டும் கூட இல்லையா. அதனால்தானே எம்பெருமான் அவ்வளவு அழகா பரமபதத்துல இருக்கான். இதுக்கு ரொம்ப அழகா திருப்பான் ஆழ்வார் சேவிக்கிறார். மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள் வந்து சந்தி செய்யறதுக்காக இங்க எம்பெருமான் வந்து நின்றிருக்கான் அப்படின்னு காமிக்கிறார். அதே மாதிரி இந்த திருமலையில பெரிய விஷயம் என்னன்னாக்கா, திருமலையில் உள்ள பசு பக்ஷி திரியக் ஸ்தாவரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நித்திய சூரிகளின் பிராதுர்பாவங்களே அப்படின்னு பெரிய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் சொல்றான். என்னன்னாக்கா, ஒரு விஷயமும் நித்திய சூரிகள். இது நம்ம முன்னாடி ஒரு கதையில ஒரு சரித்திரத்துல பார்த்திருக்கோம். சுவாமி அனந்தாழ்வான் வந்து உடையவரோட சிஷ்யர் இல்லையா. உடையவர் இந்த சரித்திரம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். உடையவர் வந்து கேட்கிறார், திருவேங்கடமுடையானுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். அனந்தாழ்வான் முன்னாடி வரார். அவர் அங்க போய் புஷ்ப கைங்கரியம் தன்னோட ஆச்சாரியனுக்காக செஞ்சுட்டு இருக்கார். ஒரு நாள் இந்த புஷ்ப கைங்கரியெல்லாம் முடிச்சு மலைக்கு போய் எம்பெருமான தரிசிக்க போறார். பண்ணியாச்சு, கையில பிரசாதம் வாங்கிட்டாச்சு, கிடுகிடுன்னு கீழே வந்துட்டார். அவரோட சிஷ்யர்கள் எல்லாம் அவரோட கீழே வரா. திருப்பி வந்து சரி பிரசாதங்கள்லாம் அன்பைக்கு எல்லாருக்கும் பரிமாறிக்கலாம் பண்ணிட்டு அப்புறம் தானும் ஸ்வீகரிச்சுக்கலாம்னு எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அந்த முடிச்ச பிரிச்சு பாக்குறார். பிரிச்சு பார்க்கும் போது பிரசாதத்துள்ள ஒரே எறும்பா இருக்கு. அப்படியே நம்மளா என்ன பண்ணுவோம், முடிஞ்சா அதை ஸ்வீகரிச்சுப்போம் தள்ளிட்டு, இல்லைன்னா அங்கேயே கொட்டிட்டு வந்துரும் இல்லையா. அனந்தாழ்வான் என்ன பண்ணா, குடுன்னு ஓடினார் மலை மேல திருப்பி. அப்பெல்லாம் இந்த எதுவுமே கிடையாது இல்லையா, கால்நடைதான் அப்பெல்லாம். ஆழ்வாராச்சாரிகள் எல்லா திவ்ய தேசத்துலயுமே அப்படிதான் போயிருக்கா. கிடுகிடுன்னு ஓடி மேல போனா, சிஷ்யர்களும் மேல போனார். அப்புறம் போய் எல்லாத்தையும் அங்க வந்து ஏதோ உதறினார், ஏதோ பண்ணா, திருப்பி முடிச்சு போட்டார். திருப்பி கீழே இறங்கி மாட்டார். கிடுகிடுன்னு பேசவே இல்லை எதுவும். கீழே வந்து சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, சுவாமி என்ன பண்ணேன், இந்த இது கீழே பண்ணிருக்கலாமே அப்படின்னா, தழும்பு கண்ணுல ஜலம் வச்சுட்டு ஆழ்வார் சொல்றார், இந்த ஒரு எறும்பும் எந்த நித்திய சூரியோ எம்பெருமானுக்கு என்ன கைங்கரியம் பண்ண வந்ததோ, நான் வேற அத அடியன் வேற மலை மேல இருந்து கீழே கொண்டு வந்த பாவம் அடியனுக்கு எதுக்குன்னு எல்லா எறும்பையும் திருப்பி மலை மேல விடுறதுக்கு சேர்க்கறதுக்காகவே போயிருக்காரு அவர். சேர்த்து அந்த மாதிரி அனந்தாழ்வான் சொல்ற மாதிரி திருமலையில இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம காலில் மிதிப்படும் போது ஏதாவது இது மனசுல நம்மளுக்கு தோணிண்டே இருக்கணும். தட் எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எந்த பாவமும் திருமலைன்னு இல்லை, எல்லா இடத்துலயுமே அப்படிதான். திருமலை இன்னும் விசேஷம். ஏன்னா அங்க வந்து நித்திய சூரிகளுக்கு இணையாக சம்சாரிகளுக்கும் எம்பெருமான் காட்சி தரான் அப்படின்றதுதான், சேவை பண்ணி வைக்கிறான் அப்படின்றதுதான் இதோட உள்ளர்த்தம். அழகான பாசுரம். அடுத்தது எல்லாரையும் சொல்லிட்டாரு இல்லையா, நித்திய சூரி சொல்லிட்டாரு முதல் பாசுரத்துல. அடுத்தது சம்சாரிகளுக்கு அவதாரம் எடுத்து அந்த அசுரனை எப்படி இது பண்ணா, தேசி என்ற அசுரன், அதை சொன்னார். அடுத்தது திருவேங்கட மலையில இவ 2 பேருக்கும் இருக்கும். அப்போ அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அடிக்கடி கேட்போம் இல்லையா. வெற்பை ஒன்னெடுத்து ஒர்க்கம் இன்னியே நிற்கும் அம்மா சீர் கற்பன் வைகளே. எல்லா பாசுரமே ரொம்ப அழகான பாசுரமா இதுல. ஒன்று வெற்பை, என்னது, கோவர்தனம் என்னும் மலை. ஆஹா, என்ன சரித்திரம் இல்லையா. எத்தனை தடவை வேணா கேட்டுட்டே இருக்கலாம் கோவர்தன சரித்திரம். எடுத்து குடையாக தூக்கி ஒர்க்கம் இன்னியே, அதுதான் நம்ம ஒர்க்கம் இன்னியே வந்து இடைவீடு நீ நல்கி, அதே மாதிரிதான் ஒர்க்கம் இன்னியே. எல்லா பதிகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடைவீடு இல்லாம ஒரு வந்து இலைப்பிலம்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அதுதானே எம்பெருமான் பண்ணியிருக்கான். நிற்கும் நின்றருளின அம்மான் எம்பெருமானுடைய சீர் திருக்குணத்தை வைகள்னா நாள்தோறும் கற்பன் தேச கடவன் அப்படின்னு சாதிக்கிற ரொம்ப அழகா சரித்திரம் சின்னதா கொடுத்திருக்காரு, சேவிச்சுடலாம்.
படிச்சாலே இது புரிஞ்சிடுமா? அவனுடைய ருஜித்வ குணத்தை, இதுதான் ருஜித்வ குணம்னா எல்லாமே, ஆர்ஜவ குணம் தான் எல்லாமே. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பேசுவான், என்ன பேசுறானோ அதுதான் செய்கையிலும் அதுதான் இருக்கும், கருமத்திலையும் அதுதான் இருக்கும். இடைவிடாது பேசி அனுபவிக்க பெற்றமை தமக்கு நேர்ந்தபடியை அருளி செய்கிறார். இதுல என்ன, ஆழ்வாரோட எப்படி எம்பெருமான் வந்து கலக்குறான் அப்படின்றத ரொம்ப அழகா எப்படி கலக்கறான்றது அடுத்த பாசுரத்துல, இந்த பாசுரத்துல அதுக்கான ஒரு அன்வயம். திருவாய்ப்பாடியில் கண்ணபிரானுடைய அதிமானுஷ அதிமானுஷ சீல விருத்த வேஷங்களை கண்டு ஆயர்கள் அனைவரும் இவனே நம் குலக்கொழுந்து, இவனது கட்டளைப்படியே நாம் ஒழுக வேண்டும் என்று அறுதியிட்டு இருந்தனர். அங்கனம் இருக்கையில் சரத்ருத்து வந்தது. அப்போது இடையர்கள் வருஷந்தோறும் நடத்துவது போல் வழக்கப்படி இந்திரனுக்கு பூஜை செய்ய பற்பல வண்டிகள் தோறும் தயிரும் நெய்யும் காய்கறிகளும் அத்துள்ள பூஜா திரவியங்களுமாகிய இவைகளை சேகரிப்பதை கண்டு கிருஷ்ணன், ஓ பெரியோர்களே, நாமும் நம்முடைய பசுக்களும் எதனால் ஜீவிக்கிறோமோ அதற்கே பூஜை செய்வது தகுதி. இக்கோவர்தனகிரியே பசுக்களுக்கு புல்லும் தண்ணீரும் கொடுத்து காப்பாற்றுகின்றது. இந்திரனால் நமக்கு என்ன பயனுண்டு? ஒன்றும் இல்லையே. ஆகையால் நீங்கள் பூசனை அனைத்தையும் இம்மலைக்கே இடுங்கள் என்று இடையர்கள் இதை கேட்டு இங்கனவே செய்ய கண்ணபிரான் தானே ஒரு தேவதா ரூபம் கொண்டு அவற்றை முற்றும் அமுது செய்தருள அவ்விந்திரன் கோபம் கொண்டு புஷ்கல அவர்தம் முதலிய பல மேகங்களை ஏவி கண்ணன் விரும்பி மேய்க்கிற கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் கண்ணனுக்கு இஷ்டரான இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் தீங்கு தரும்படி கல்மழையை 7 நாள் இடைவிடாத பெய்வித்த பொழுது கண்ணன் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து மழையை தடுத்து எல்லா உயிர்களையும் காத்தருளினான் என்ற வரலாறு இங்கு உணரத்தக்கது. ஏன்னா ஆழ்வார் வந்து எம்பெருமான் எப்படி ஆழ்வார்கிட்ட வந்து கலக்கறான்றதுக்கு ஒரு முன் உதாரணமா ஒரு சரித்திரம் இருக்கணும் இல்லையா? இந்த சரித்திரத்தை ஆழ்வார் அன்வயிச்சு இப்படிதான் எம்பெருமான நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் பாருங்க. வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது எண்ணெய் கலந்தானே. இதுதான் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம் இந்த பதிகத்துல. வைகளும்னா எப்பொழுதும் வெண்ணெயை கை கலந்துனா கை கலந்து இல்ல, கை உள்ளளவும் நீட்டி, ஒரு பானையில கை ஃபுல்லா முழங்கை உள்ள போற அளவுக்கு நீட்டி உண்டானா வெறும் அழகா அப்படி உண்டான் கிடையாது, அழகாதான் உண்டான், வாரி எடுத்து அமுது செய்தவன் தான். பொய் கலவாது மெய்யாகவே அப்படின்னா என்ன, ஒரு பிரதிஜை மாதிரி பண்றார், நிஜமா அப்படின்னு சத்தியமா அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி மெய்யாகவே என் மெய் எனது மேனியிலே, இங்க மெய்னாக்க அடுத்ததுல எனது மேனியிலே கலந்தான் ஒன்றுபட கூடினான் அப்படின்னா ஆழ்வார் அன்வைக்கிறார். நான் எம்பெருமானது திருக்குணத்தையே விரும்புவது போல அவனும் என்னுடைய சரீரத்தையே விரும்பான் என்றான் என்கிறார். ஆஹா, இன்னும் ஒரு அன்வயம் இல்லையா இப்பாட்டில். பின்னடிகள் இப்ப என்னன்னாக்க இந்த பாட்டுல வந்து முக்கியமான சாறு அப்படின்னாக்கா அது செகண்ட் லைன், பொய் கலவாது, செகண்ட் லைன் தேர்ட் ஃபோர்த், பொய் கலவாது எண்ணெய் கலந்தானேன்னு தான் முக்கியமான. அதோட சரித்திரம், அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லணும் இல்லையா, அது வந்து மேல அதோட ஒரு ரூட் அண்ட் காஸ் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதோட காஸ் வந்து மேல போயிட்டு வைக்கலும் எண்ணெய் கை கலந்து உண்டான் ஏன்னு பாக்கலாம். இங்க என்ன சொல்றாரு இந்த பாட்டிலே, பின்னடிகளிலே முக்கியமானவை அது சொல்லும் விஷயத்திற்கு திருஷ்டாந்தம் காட்டுவன முன்னடிகள் அப்படின்னு. என்னன்னாக்க திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் அவனுக்கு எவ்வளவு போக்கியமாய் இருந்ததோ அவ்வளவு போக்கியமாய் இருந்தது என்னுடைய சரீரம் அவனுக்கு என்றவாறே. இப்போ கிருஷ்ணர் வந்து போய் அப்படியே கையில வெண்ணெயெல்லாம் எடுத்துன்னு வந்தா கிருஷ்ணருக்கும் வெண்ணெய்க்கும் அடையாளமே தெரியாதான். ஆனா அவர் திருமேனியில வெண்ணெய் பட்டிருக்குன்னு தெரிய போகுது.
திருமேனி ஃபுல்லா வெண்ணையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளவு ஒரு ஈடுபாடோட கலந்துடுறாரு இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் திருமேனியில எம்பெருமான் வந்து கலக்கறான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் இங்க ஆனா பொய் கலவாது? ஏன் வந்து அந்த ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறார் ஆழ்வார்? இல்ல நிஜமா நான் சொல்றேன், ஆழ்வார் சொன்னா நம்ம நம்ப போறோமே அப்படின்னா, அப்படி இல்லையா? என்னன்னாக்கா, அவாப்த சமஸ்த காமனும் வார்த்தைகள் என்னன்னு சொல்லிடுறேன். அவாப்த சமஸ்த காமனும் அகிலகேய பிரத்யநீகன் கல்யாணைக தானனுமான சர்வேஸ்வரன் உம்முடைய அழுக்குடம்பிலே கலந்தான் என்றால் இது நம்பத் தகுந்ததோ என்று சிலர் சந்தேகிக்க கூடும் என்று அவரே கருதி சத்தியமிட்டு சொல்லுகிறார் போலும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா எடுத்துக்காட்டார். என்னன்னா, அவாப்த சமஸ்த காமன்னாக்க எம்பெருமான் வந்து பரிபூர்ணமா இருக்கான் இல்லையா? அதுதான் அவாப்த சமஸ்த காமன். எல்லாமே அவன் இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கான், பரிபூர்ணனா இருக்கான் இல்லையா? அவாப்த சமஸ்த காமன். அகில ஹேய பிரத்யநீக்கனா எம்பெருமான். என்னன்னாக்க ஹேய குணங்களே இல்லாம, ஹேய குணங்கள்னா என்ன? ஒரு நேத்து ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஒரு விகாரமா, எதுவுமே விகாரமா இல்லாதைக்கு இப்போ வந்து உலகத்துல இருக்கிற அனைத்து குற்றங்கள் சரி, ஹேன்னா எனிதிங் ராங், ரைட்டியஸா இல்லாம ஏதாவது அன்ரைட்டியஸா உலகத்துல இருந்தா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க, எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பியோரா எதுவுமே கலக்காம குற்றங்களே இல்லாம இருக்கும் இல்லையா? அதுதான் அகில ஹேய பிரத்யநீக்கன். ஏன்னா எம்பெருமான் வந்து எல்லா கல்யாண குணங்களும் ஒரு இடத்துல சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ 1000 கோடி 100,000 கோடி நம்மளுக்கு எண்ணிக்கையே தெரியும், இன்ஃபினிட்டின்னு சொல்றாளே அந்த அளவுக்கு இந்த ரேர் ஃபார்ம் ஆஃப் டைமண்ட் எல்லாம் சொல்றாளே, வைரம்லாம் அப்படி ஜொலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தா ஒரு 100,000 கோடி பிரகாசம் கொடுக்கிற சூரியன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கல்யாண குணங்கள் எம்பெருமான் கிட்ட. அகில ஏய பிரத்யநீகன். இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கானே சுவாமி, உண்மை அழுக்கு உடம்புல போய் அவன் வந்து கலந்துப்பானா அப்படின்னு யாராவது கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு ஆழ்வார் சொல்றாளாம், பொய் கலவாது மெய்யாகிற சத்தியமா பிரத்திஜை இட்டு சொல்றேன், என் மேனில அவன் வந்து கலந்தான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறது. இது 5வது பாசுரம். 6வது கலந்தென்னாவி என்ன பண்றான்னு அடுத்தது சொல்ல போறார். இத நாளைக்கு அன்வைக்கலாம் நம்ம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.